எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து, அதனுடைய டென்டேட்டிவ் அஃபிஷியல் கீய டிஎன்பிஎஸ்சி போட்டிருக்காங்க. அதில 193 கேள்விக்கு தான் இவங்க பதில் தந்திருக்காங்க. 7 கேள்விக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்காக ரெக்கமெண்டேஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. இந்த 7 கேள்வி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். 7 கேள்வியில மோஸ்ட்லி அதில ஒரு 4, 5 கேள்வி வந்து ஆல் கரெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதே மாரி 2025ல நடந்த தேர்வுல அவங்க 6 கேள்வி இங்கிலீஷ் மீடியத்துக்கு 6 கேள்வி குடுத்திருந்தாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி குடுத்திருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 2 கேள்விக்கு ஆல் கரெக்ட் குடுத்திருந்தாங்க. அதுல வந்து 1 வந்து இங்கிலீஷு. ஸோ அது அப்ரப்ட்டா அப்பவே தெரிஞ்சது சரியான ஆன்ஸருங்க. மேத்ஸ்லயும் அதே மாரி தான் 2 கொஸ்டின் குடுத்திருந்தாங்க. அதுலயுமே குடுத்திருந்தாங்க. ஸோ 3 ஜிஎஸ்ல இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 2த்துக்கு வந்து ஆல் கரெக்ட் குடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னா, இந்த தாய்மானவர் திட்டம் அப்படின்னு எந்த திட்டத்த நம்ம சொல்றோம்? ஆ முதலமைச்சர் தாய்மானவர் அப்படின்னு எந்த திட்டத்தின்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு குடுத்திருந்தாங்க. அப்ப அதுக்கான டென்டேட்டிவ் கீழ அது சொல்லியிருந்தா, அது கான்ட்ரோவர்ஷியா ஆயிருக்கும் அப்படின்றதுனால, அப்ப அது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃபைனல் கீழ அது வந்து காலை உணவு திட்டம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தமிழரசு மேகசின்ல அது குடுத்திருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அத தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்ப இருக்கிற ஜிஎஸ்ல 7 கேள்வியில குறைஞ்சது ஒரு 5 கேள்விக்காவது ஆல் கரெக்ட் அப்படின்னு குடுப்பாங்க. ஆல் கரெக்ட் குடுத்தா யாருக்கும் எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. ஸோ அது வந்து 195 கேள்விக்கு தான் எடுத்துக்கிற மாரி இருக்கும். மீதி 2 கேள்விக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷனோ குடுப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு வந்து இந்த 195 கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம். இந்த டென்டேட்டிவ் கீய நம்ம எ எ மார்க் இப்ப நம்ம சொல்றப்ப இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணி 138 கொஸ்டின் எனக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டாங்க. 138 அப்படின்னா ஒரு சேஃபான ஸ்கோரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, "இல்லைங்க சார் அந்த 7 கேள்வி நான் சேர்த்து தான் சொல்றேன். அதுல 5 கேள்வி எனக்கு கரெக்ட்டா இருக்கு. இன்ஸ்டிடியூட் கீ படி" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னா, இப்ப இவங்க சொல்லியிருக்கிற 193 கேள்விக்கு நீங்க எத்தன கரெக்ட் அப்படின்றத நம்ம சொல்லணுங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் பிரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அ ஏர்லி ஸ்டேஜ்ல ரொம்ப பிரெடிக்ட் பண்றது சிரமமா இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படின்றது குடுத்துருக்கோங்க. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மீன்ஸ் 2026 கட் ஆஃப் சர்வே ஸோ அஃபிஷியல் டென்டேட்டிவ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்றதுங்க. ஸோ ஆஸ் யூசுவல் நம்மளுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதுவும் குடுக்கல. எப்பயும் குடுக்க மாட்டோங்க. ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட்டுக்கு மட்டும் குடுத்தோம். இந்த டைம் கூட குரூப் 2A உடைய அந்த யூடியூப் டெஸ்ட்டு, ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு பிளஸ் மாக் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9 டெஸ்ட் போல இருந்ததுங்க. ஸோ நெறைய பேர் அதுல ஒரு 700 பேர் போல ரெஜிஸ்டர் பண்ணி எழுதியிருந்தாங்க. நெறைய பேரு நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம கிட்ட இந்த டெஸ்ட் பேட்ச் பண்ண நெறைய பேரு 140 பிளஸ் அப்படின்றத சொல்றாங்கங்க. இந்த 148 அப்படின்றது அவரு 152 போட்டிருந்தாரு. இந்த ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த டென்டேட்டிவ்க்கு போட்டதுக்கு அப்புறம் 148 அப்படின்னு சொல்றாங்கங்க. ஸோ நெறைய பேர் 140 பிளஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. இங்க டெஸ்ட் பேட்ச் படிச்சவங்கங்க. ஃப்ரீ டெஸ்ட் எழுதுனவங்களும் நெறைய பேர் நல்லா பண்ணாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. மெசேஜ் அனுப்புறாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம ஜெனரல் கேட்டிருக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கோம், மீடியம் கேட்டிருக்கோம், பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா? ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வேரி ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 149 கேள்வி ஜெனரலுக்கும் பிசிக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு 10 கேள்வி கம்மியா இருந்தது. இந்த டைம் அவ்ளோ கேள்வி வித்தியாசம் இருக்காது. ஒரு 6 கேள்வியிலிருந்து 7 கேள்வி வரைக்கும் வித்தியாசம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கேட்டகரி வைஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா, சாம்பிள் கரெக்ட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு இதுல. இதுல வந்து நமக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கு, டிஃபரண்ட்லி ஏபிள்டு இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ எல்லாத்துக்குமே இருக்குங்க. குரூப் 2 போஸ்ட்டுக்கு தான் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது வராதுங்க. டிஃபரண்ட்லி ஏபிள்டு மட்டும் தான் வரும். ஸோ அதன்படி பார்த்தா எவ்வளோ வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே. 193 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளோ சரியா போட்டீங்க அப்படின்றத மட்டும் நீங்க போட்டு அனுப்புங்கங்க. ஒரு 2, 3 டேஸ் பார்ப்போம். இந்த வீக்கெண்ட்ல நம்ம இத கன்சாலிடேட் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது எக்ஸாக்ட்டா நம்மளால சொல்ல முடியுங்க. லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே அளவு தான் வந்திருந்ததுங்க. ஸோ இந்த டைமும் நம்ம கரெக்ட்டா சொல்லுவோம். மோஸ்ட்லி நியரா தான் சொல்லுவோம். நல்லா அ என்னென்ன மெத்தட்ல நம்ம போட முடியுமோ அப்படிலாம் நம்ம போட்டு சொல்லுவோங்க. குரூப் 2 குரூப் 1ஓட சாம்பிள் இது கரெக்ட்டா இருக்கும். அதுல வந்து ஒரு 70, 80 போஸ்ட் தான் வந்து இருக்கு. அதுல ஒரு 780 பேர், 800 பேர் தான் வந்து இந்த எக்ஸாம் 1:20 எழுதுவாங்க. 1400 அப்படின்றது எழுதுவாங்க. ஸோ அந்த சாம்பிளையும் வச்சு அதில கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படின்றத வச்சு நம்ம அ இன்டர்பிரேஷன் பண்ணி நம்ம இது கணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2, 3 டேஸ்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு நம்ம எவ்வளோ அப்படின்றத சொல்லலாங்க. ஸோ ஒரு சில கேள்விகள் இதில சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்விகளா தான் இருக்குங்க. ஒரு 7, 8 கேள்வி போல சேலஞ்ச் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோல அதனுடைய ப்ரூஃபோட நம்ம எடுத்து போடுறேங்க. ஸோ அத பார்த்துட்டு நம்ம
சேலஞ்ச் பண்ணலாம். அ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால சேலஞ்ச் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ மாறும். இப்ப லாஸ்ட் டைம் இவங்க விட்ட டென்டேட்டிவ் கீக்கும், அவங்க ஃபைனல் கீக்குமே 14 கேள்வி அப்படின்றது வித்தியாசம் இருந்தது. குரூப் 1ல இது இன்னும் கூட நெறையா இருக்கும். இன்ஃபாக்ட் இது ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ பார்ப்போம் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டுங்க. ஸோ இந்த சர்வேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆ அப்பதான் நம்ம எஃபெக்டிவா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்கா? இந்த கட் ஆஃப் அப்படின்றது தீர்மானம் பண்றது ரொம்ப முக்கியமா அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணும் முக்கியம் கிடையாது. ஏன்னா, இதுக்கப்புறம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதப் போறீங்க அப்படின்னா, இந்த கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இது கிளியர் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம உட்கார்ந்து ஒழுங்கா படிப்போம் இல்லைங்களா? ஆ இப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம எழுதி முடிச்சுட்டோம். 140 பிளஸ் நான் போட்டிருக்கேன். 138 பிளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. நான் சும்மா இப்ப இனிஷியலா நம்ம இவ்வளோ ஒரு 100 பேர்ட்ட பேசி, மெசேஜ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி இந்த டீட்டெயில் வாங்குனதுலேருந்து நம்ம சொல்றோம். இன்னும் கூட நெறைய பேட்டு ஒரு 700, 800 பேராவது இதில பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏது அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ, இப்போதைக்கு ஒரு 140 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அத விட கம்மியா இருக்கு. எனக்கு 133, 132 தான் இருக்கு அப்படின்னா, ஃபர்தரா அடுத்த எக்ஸாம் படிங்க. செப்டம்பர்ல குரூப் 1, அக்டோபர்ல குரூப் 2, டிசம்பர்ல குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. கன்டினியூஸா எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்குங்க. இதுலயுமே கூட போஸ்ட் இன்கிரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து 745 வேக்கன்ஸீஸ் தான் இருக்கு. எனக்கு வருமானா, இன்னொரு 200 வேக்கன்சி சேர்த்துனாங்க அப்டின்னா, இப்ப கட் ஆஃப் வந்து 138 இருக்கு அப்டின்னா, அதுல 1, 2 மார்க் அப்டின்றது கம்மி ஆகுங்க. ஸோ ஃபைனல் கீல நெறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் 133 போட்டு குரூப் 1 பிரிலிமினரி வருமா? வராதா? அப்டின்னு படிக்க ஆரம்பிச்சு, அவர் படிச்சாரு வந்துருச்சு அவருக்கு. ஆனா 138 போட்டவங்களுக்கு குரூப் 1 வரலைங்க. ஸோ வ மெயின்ஸ் எழுதினாரு. வேலையுமே கூட வாங்கிட்டாருங்க. ஸோ நம்ம எதுக்கும் ரெடியா இருப்போம். நம்ம நம்மளுடைய வேலைய செஞ்சுட்டே இருப்போம். ஒரு 130 தான் வருது அப்டின்னா, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கு உங்களால இவ்வளோ மார்க் அப்டின்றது எடுக்க முடியுங்க. ஸோ ஃபர்தரா படிங்க. அடுத்த அட்டெம்ப்ட்ல ரொம்ப ஈஸியா நம்மளால நல்ல சர்வீஸே நம்மளால வாங்க முடியும். இதுல குரூப் 2ஏ உடைய கடைசி நாள் கவுன்சிலிங் போயி, ஏதோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ எடுக்கிறதுக்கு பதிலா, அடுத்த டைம் நீங்க முதல் நாள் போய் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ், ஹெச்ஆர்என்சி ஆடிட் இது மாரி நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இருந்தே ஃபர்தரா நல்லா படிங்க. கண்டிப்பா நல்ல சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. எங்கேயும் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. இந்த டைம் யுபிஎஸ்சி பாஸ் பண்ண எவ்வளோ பேரு 4வது அட்டெம்ப்ட், 7வது அட்டெம்ப்ட்ன்னு பாஸ் பண்ணாங்க இல்லைங்களா? நம்ம 1 அட்டெம்ப்ட், 2 அட்டெம்ப்ட் எடுத்துட்டு வாழ்க்கையோடைய மொத்த சலிப்பையும் நம்ம மேல ஏத்திட்டு இருப்போம். அதெல்லாம் புறந்தள்ளிட்டு அடுத்து ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல நல்ல ரேங்கே உங்களுக்கு வருங்க. நன்றிங்க.